சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் அண்மையில் ரிலீஸ் ஆகி மிக பெரும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருந்த திரைப்படம் வேட்டையன். கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷனை கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்திருக்கு நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு. இப்படி இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சு கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் எடுத்துட்டு இருக்காரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்றாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமா இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து இந்த படத்துல ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் போன்றோர் நடிச்சிட்டு இருக்காங்க. அமீர் கானும் ஒரு முக்கியமான ரோல்ல இந்த படத்துல வரப்போறதா சொல்லியிருக்காரு. அது பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஸ்பெஷல் அப்டேட் பற்றி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் நாகார்ஜுனாவும் அவரின் மனைவியும் அதாவது அமலாவும் சர்வதேச திரைப்பட திருவிழாவில் கலந்துக்கிருக்காங்க. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நாகார்ஜுனா கூலி திரைப்படம் தொடர்பாகவும் குபேரா திரைப்படம் தொடர்பாகவும் பேசியிருக்கிறாரு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி திரைப்படத்தில் சைமன் கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராரு நாகார்ஜுனா. கேள்விகளுக்கு பதிலளித்த நாகார்ஜுனா, லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படத்தில் நான் நடிச்சிட்டு வரேன். அவர் ஜென்னிசெட் கிடையாது. இருந்தாலும் நான் அவரை ஜென்னிசெட் இயக்குனர் என்று தான் சொல்லுவேன். அப்படியான இயக்குனர்களில் அவர் ஒரு புதிய வடிவிலான ஃபிலிம் மேக்கிங்கில் அவரிடத்தில் நான் பார்க்கிறேன். அந்த புதிய வடிவம் கதாபாத்திர வடிவமைப்பிலும் திரைக்கதையிலும் இருக்கும். அவருடைய கதாபாத்திரத்தில் நடிக்கும்போது ஒரு சுதந்திரம் இருக்கு. படத்தின் ஹீரோ, வில்லன் கதாபாத்திரங்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்க மாட்டார். அவர் கொடுக்கிற சுதந்திரம் எனக்கு மிகவும் பிடிக்கும். ரஜினியோட கூலி திரைப்படத்தில் நடிக்கிறேன். மற்றொரு பக்கம் தனுஷோட குபேரா திரைப்படத்திலையும் நடிக்கிறேன். இயக்குனர் சேகர் கம்புலா நிதர்சன வடிவமைத்தை அப்படியே பதிவு செஞ்சு சொல்லும் ஒரு இயக்குனர். ஒரு புதிய வகையிலான ஃபிலிம் மேக்கிங்கில் அவரிடத்தும் நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் குறித்தும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் 1000 நடன கலைஞர்களோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடனம் ஆடி இருக்காராம். இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனிருத்தோடைய வாய்ஸில் தான் வரும். வேட்டையன் படத்தில் வந்த மனசிலாயோ பாட்டுக்கு எந்த அளவுக்கு ரீச் கிடைச்சதோ அதை விட இந்த பாட்டு வெரி ஸ்பெஷலாக இருக்கும் என்று சொல்லப்படுது. இந்த பாட்டை சூப்பர் ஸ்டாரோட பர்த்டேவுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாக ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ விட போகிறாங்களாம். இது சூப்பர் ஸ்டார் ஸ்பெஷல் பர்த்டேவாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. லோகேஷ் கனகராஜ் அப்படி தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு, அதாவது அவர் ஃபேன்ஸுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்குமே சர்ப்ரைஸ் கொடுக்குற அளவுக்கு உருவாக்கிட்டு இருக்காராம். பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை கூலி டீம் கொடுக்க போகிறாங்கன்னு. நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.